ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டான முட்டை தொக்கு ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு 10 டீஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5 போல் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஃபுல்லாகவே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே தேவையான பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 போல் எடுத்துருக்கேன். 5 தக்காளி பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது போல் நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம தக்காளி விழுதி நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளி விழுது நீங்கள் செய்ததுக்கப்புறம் இது கூட மற்ற நம்ம தேவையான பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் மல்லித்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக 1/4 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு இல்லை நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் போல் மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இது போல் மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் போல் மட்டும் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முட்டை நம்ம சேர்த்துக்கணும். முட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் 75% அளவுக்கு முட்டையை வேக வச்சு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் முட்டை மேலே ஃபுல்லாக வெந்திருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே மஞ்சக்கரு வெந்திருக்காது. இந்த அளவுக்கு நான் வேக வச்சு சேர்த்துருக்குங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும், முட்டையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தாங்க இந்த மாதிரி வேக வச்சு நான் சேர்த்துருக்கேன். முட்டையோடு ஃபுல்லாக உரிச்சிட்டு மேலே லைட்டாக கீரல் போட்டுட்டு மொத்தமாக 4 முட்டை போல் சேர்த்துருக்குங்க. இது கூடவே நம்ம பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து போல் நீங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் மட்டும் தாங்க கொதிக்க வச்சேன். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 3 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிடுச்சு இல்லையா, நமக்கு இதுவே போதுமானதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்போதும் போல் கொத்தமல்லி தழை சின்னசாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான முட்டை தொக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த கிரேவியாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சப்பாத்தி, இட்லி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி எடுத்துருக்கு, கொஞ்சம் முட்டை கொஞ்சம் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.